வணக்கம் மகளிலா. இந்த வீடியோ பாருங்களேன். நம்ம தலைவர் திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு. இது ஒரு பங்காளி யாருனாலும் ஒரு பங்காளிய போகணும்னு சொல்லியிருந்தா உடனே திருச்செந்தூருக்கு போயிருப்பேன். இளைய மரம் கௌதம் கார்த்திக் அவர் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு. அந்த நியூஸ் இப்போதான் பார்த்தேன். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவரை நேரில் பார்த்து பேசணும். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும். நான் பிறந்திருந்தே எனக்கு ஒரே ஒரு ரசிகர்னா அதில் ஒன்று அவங்க அப்பா கார்த்தி மட்டும்தான். அதுக்கு பிறகு இவர். அதனால் 2 பேத்தையும் பார்த்து அவங்கள எப்படினாலும் ஒரு நேரில் பார்த்து சந்திக்கணும். இந்த வீடியோ பாருங்களேன். அண்ணே கௌதம் கார்த்திக் அண்ணே, உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைண்ணே. ஆனால் திருச்செந்தூருக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாமல் போச்சு. யாருனாலும் ஒரு ஆள் போகணுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் கண்டிப்பாக. உங்களை இப்போ திருச்செந்தூர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு மனசுக்குள்ளே எண்ணும் போதே எனக்கு உண்மையிலே எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே. ஆமாண்ணே, அந்த முருகன் கடற்கரை முருகனை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையிலே அடுத்து உங்களுக்கு வெற்றிகரமாக தான் இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும். ரைட்ண்ணே. ஆனால் முருகையா கோயிலுக்கு நீங்கள் வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நான் வந்திருப்பேனே உங்களை பார்க்க. அவரை தலைவரையும் அவங்க அப்பாவையும் நான் சந்திக்கணும், உங்களையும் சந்திக்கணும். அது கூடிய விரைவில் உங்களை சந்திச்சிருவேன். அது எப்படினாலும் சரி, எங்கேனாலும் சரி, கண்டிப்பாக சென்னையிலே வந்து சந்திப்பேன். எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் கார்த்தி அவர் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் எப்படினாலும் போயிடுவேன். தொப்பலாக்கரையை சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் அந்த மன்றத்தில் இருக்கார். அதனால் எப்படினாலும் உங்களை கார்த்தியை பார்க்க கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவங்க அப்பாவையும் உங்களையும் பார்ப்பேன், வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. திருச்செந்தூருக்கு வந்திருக்கீங்க. ரைட்டுண்ணே.